நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறைவாக இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இல்லை, என் பேர் கண்ணன், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியாக அண்ணா அறிவிச்சிருக்காங்க. நான் ஒரு இருக்கோம் அயலகத்தில் பணி செஞ்சதுனால இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து அண்ணன் கூட பயணிக்கணும்னு தான் சொன்னேன், வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொல்லலை. அப்போ ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து நீ இன்னும் உழைக்கணும், உன் குடும்பத்தை முன்னேற்றிட்டு நீ கட்சிக்கு வா, உன்னை தேவைப்படும்போது கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. அண்ணன் கூப்பிட்டாரு, நேராக வந்தாச்சு, எந்த கேள்வியும் கிடையாது. அண்ணன் நிற்க சொல்லிட்டாரு, நீங்கள் வெற்றி பெறணுங்கிறது எங்கள் ஒரே நோக்கம் தான். இல்லை, என்னுடைய பணியெல்லாம் நான் திறந்துட்டேன் இதுக்காக. ஆமாம், 10 ஆண்டுகள் நான் தமிழ் தேசியத்துக்கு அண்ணன் சீமானையும் நான் இந்த மக்கள் மக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். தமிழராட்சி மலர்றதுக்கு என்னால் முடிஞ்ச அத்தனை செஞ்சு பட்டுக்கோட்டத்தில் வெற்றி வேட்பாளர் அண்ணன் கூட உள்ள இந்த முறை சட்டமன்றத்தை செல்வோம். இப்படி ஒரு வேட்பாளர் பார்க்கவே முடியாது, வேட்பாளர் பார்த்ததே கிடையாது. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி தான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, அண்ணன் வந்து இந்த முறை ஒவ்வொரு வேட்பாளர் நிறுத்துறது வந்து 100 இல்ல 200 1000% ரொம்ப அக்யூரேஸா தேர்வு பண்ணி தான் நிக்கிறாங்க. எந்த அழுத்தத்துக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. கடைசி வரை எங்கள் தமிழ் தேசிய தலைவர் மாதிரி கடைசி வரையும் களமாடுங்கிறது தான் எங்க நோக்கம். கடைசி வரையும் களமாடுவோம், வெற்றி பெறுவோம். பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க திமுக அதிமுக ஏதாவது கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த கட்சியில ஜெயிக்கிறதுக்கான வியூகங்கள் என்ன? ஆமா, அதாவது இதுவரைக்கும் பட்டுக்கோட்டையில அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இதுவரையும் ஒரு அரசு கல்லூரியோ ஒரு அரசு பாலிடெக்னிக்கோ ஒரு அரசு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரே தொகுதி பட்டுக்கோட்டை தான். ஆமாம், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இது. ஆனா இதுவரை ஜெயிச்சவங்க அவங்கவுங்க கல்லூரி, சொந்த கல்லூரி கட்டிக்கிட்டாங்க. ஆனா அரசு கல்லூரி இதுவரையும் வரல. அது அண்ணன் மூலியமா கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம பட்டுக்கோட்டை மிகப்பெரிய ஒரு தென்னை விவசாய நிலம். வேளாண் கல்லூரியோட உறுப்பு கல்லூரியா கட்டாயம் பட்டுக்கோட்டையில ஒரு அரசு வேளாண் கல்லூரி வரும். அது அண்ணன் செஞ்சு கொடுப்பார். நன்றி, வணக்கம்.